வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்பி. நம்ம ஏற்கனவே நிறைய முறை பேசிட்டோம், பட் திரும்ப திரும்ப பேச வேண்டிய ஒரு டாப்பிக்காகவும் இருக்குது. அதனால் புது கோணத்தில் இந்த டாப்பிக்கை கொஞ்சம் பேசுவோம். திருமணமாக போகும் அதிமுக அப்படின்னு தான் பேசணும். ஏன்னா கிட்டத்தட்ட அதற்கான முடிவுரை அதிமுகவினர் சம்மதத்தோடு பாஜக எழுத ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. விஜய் தலைமையிலான தாவேகா முதல் பொதுக்குழு கூட்டத்தை 2 நாளைக்கு முன்னாடி நடத்தி முடித்தாங்க. முடித்த அடுத்த நாள் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுது. அதில் இப்போ எலெக்ஷன் வச்சா முதல்வராக யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் கான்செப்டு. இதில் மு.க. ஸ்டாலினுக்கு 27%, விஜய்க்கு 18%, எடப்பாடி பழனிசாமிக்கு 9%, அண்ணாமலைக்கு 8% ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் சீமான் களத்துக்கு வரலை அப்படிங்கிறதையும் பார்க்கணும். விஜய்க்கு ஆரம்பத்தில் இருந்தே அரௌண்டு 20-25% இருக்கிறதா சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. அரௌண்டு 10% விஜய்க்கு விழும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். மேபி அது அதிகமாகவும் போகலாம், ஓகேங்களா. பட் என்னோடய கணிப்பு அரௌண்ட் 10%. 18-20%லாம் எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் இல்லை. பட் விழும் அப்படின்னாலுமே அது அன்ப்ரூவன் ஓட் பேங்க். ஓகே, 18%-20% இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதன் மூலயமா ஒரு அரசியல் காய் நகர்த்தல்கள் நடக்குது அப்படிங்கிறது என்னோடய கணிப்பு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியோட ஓட் பேங்க் மட்டுமே இப்போ வர 23% இருக்குது, ஓகேங்களா. ஈவன் அது ரெடியூஸ் ஆகியுமே 23% இருக்குது ரெட்டலைக்கு. அப்படி இருக்கும்போது எடப்பாடிக்கு எப்படி 9% வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியலை. அண்ணாமலைக்கு 8% சொல்லியிருக்காங்க. அந்த கட்சி கடைசியாக வாங்கின பர்சன்ட் கிட்டத்தட்ட 11%. அதுவும் கூட்டணியில் இருந்ததால். ஒருவேளை கூட்டணி இல்லை அப்படின்னா அது 1 or 2% ரெடியூஸ் ஆகுதுன்னு வச்சா கூட அந்த 8% ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. விஜய்க்கு 18% எந்த அடிப்படையில் அவங்க சொன்னாங்கன்னு நமக்கு தெரியல. திமுகவோட ஓட் பேங்க் தனிப்பட்ட முறையில் திமுகவோட ஓட் பேங்க் 26-29%. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா கூட எம்.கே. ஸ்டாலினுக்கு 27% இருக்குது, இல்லை. இதில் விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமியோட ஓட் பேங்க் தான் அதை கணக்கில் எடுத்துக்க முடியல. என்ன அடிப்படையில் அப்படி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஒரு கட்சிக்கு அந்த கட்சியோட சின்னத்துக்கே 23% ஓட் பேங்க் இருக்குது பட்சத்தில் அந்த கட்சியோட முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வெறும் 9% தான் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஓட் பேங்க்னே தெரியாது. அது விஜய்க்கும் தெரியாது, விஜயோட தொண்டர்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது தாவேகாக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்ட்டு. ஆனால் அப்படி இருக்கும்போது 18% விஜய் சிஎம் ஆகணும்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ விஜய் சக்ஸஸ் ஃபார்முலாவில் வருவாரா இல்லை ஃபெயில் ஆகி திரும்ப சினிமா போவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. தெரியாத பட்சத்தில் ஒரு 18% கொடுத்துருக்காங்க. ஸோ விஜய்க்கு 18%, எடப்பாடி பழனிசாமிக்கு 9% கொடுக்கப்பட்டதில் உள்ள அரசியல் தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதன் மூலியமாக விஜய் ஒரு மாபெரும் சக்தி, திமுகக்கு எதிரான ஒரு சக்தி அப்படின்ட்டு நிறுவ பார்க்குறாங்க. அது விஜய் நிறுவ பார்க்குறது தப்பு கிடையாது. ஏன்னா ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தா அது வெற்றி பெறணும் அப்படின்னு தான் அவங்களோட வியூகம் இருக்கும். அதை ஒட்டி தான் பேசுவாங்க. ஸோ விஜய் தேர்தல் களம் திமுக விசஸ் தாவேகா தான் இனிமே அப்படின்னு சொன்னது தப்பு கிடையாது. ஒரு கட்சி தலைவர் அப்படி தான் பேசணும். ஆனால் இந்த கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட அதே மாதிரி பேசுகிறது நம்பும்படி இல்லை, நகைப்புக்குரியதாகவும் இருக்குது. ஸோ இப்படி வைக்கிறதால இந்த சின்ன சின்ன கட்சிகள் விஜயை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை திமுகவில் கூட்டணி உடன்பாடு சரியாக எட்டப்படலை அப்படின்னா கூட்டணி கட்சிகள் அடுத்த சாய்ஸாக விஜயை பார்க்குறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குதா இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிற சந்தேகமும் ஏற்படுது. % உள்ள விஜய் திமுகவுக்கு சரிசமமான
கடுமையான போட்டியாக இருப்பார். ஸோ அவர் பக்கம் அணி திரண்டால் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த 4% ஓட் பேங்க் உள்ள கட்சிகளை நம்ப வைக்கிறதுக்காக பண்ணப்பட்ட ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிற சந்தேகமும் எழுது. பட் விஜய் அப்படி தூக்கி பிடிக்கிறதன் மூலம் இங்கே அதிமுக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் அதிக ஓட் பேங்க் கொண்ட ஒரு கட்சி வந்து இப்போ 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அதை ஒரு அழிவு பாதையில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். டெஃபினட்டாக பாஜகலாம் வியூகம் அமைக்கிறதுல பயங்கரமான கட்சி, ஓகேங்களா. ஸோ அவங்களோட வீகம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுமே நம்ம போக போக தான் கணிக்க முடியும். இன்னும் 1 வருஷம் இருக்குது. ஸோ இந்த பிளான் வந்து சேஞ்ச் ஆகலாம், மாற்றப்படலாம். ஸோ வகுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம முடிவு பண்ண முடியும். பட் எனிவே இந்த முறை வந்து அதிமுகவோட ஓட் பேங்க் இன்னும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் கெஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட அழிவு பாதையில் அதிமுக இருக்குது. ஏன்னா அந்த கட்சி ஒரு எதிர்கட்சியாக திறம்பட செயல்படவே கிடையாது, களத்தில் இறங்கி போராடல. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது திமுக ஆட்சியில். எதற்காகவும் களத்துக்குள்ளே இறங்காத எடப்பாடி பழனிசாமியை மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வேறொரு வீடியோவில் அரசியல் களம் குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.